ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 18:15-17. அதாவது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், ப்ளீஸ் டேக் திஸ். ஒரு நபர் நமக்கு விரோதமாக பாவம் செய்தால், சபையிலும் சரி குடும்பத்திலையும் சரி, முதல்ல அதை எப்படி போய் நீங்க சொல்லணும்? பப்ளிக்ல இங்க இருந்து சொல்லக்கூடாது, தனியா பிரைவேட்டா போய் சொல்லணும். முதல்ல என்னது? 1-to-1 அங்க மேல போட்டிருக்காங்க, தனியா போய் சொல்லு. இது யார் சொல்லி கொடுத்தது? இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது. தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை போய் சொல்லு. சரியா? அவர் செவி கொடுத்தால் கேஸ் க்ளோஸ். அவர் செவி கொடுத்துட்டு, ஆமாப்பா நீ சொல்றது சரிதான், நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாருன்னா என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனைய அதோட விட்டுணும். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, ஏசு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரை ஆதாயப்படுத்தி கொண்டாய். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தனிமையில போய் சொல்லு. அவன் செவி கொடாமல் போனால், கேட்கல, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே 2-3 பேர் போய் என்ன பண்ணணும்? சாட்சி கொண்டு போயிட்டு, பாருப்பா இது மாதிரி இருக்கு. அதனால தான் நாம் சொல்லுவோம், மூப்பர்கள் பெரியவர்களை அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பஞ்சாயத்து பண்ணுவோம் இல்லையா? 2-3 பேர் அழைச்சிட்டு போ. இயேசு சொல்றாரு, இருண்டொருவரை உடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அப்புறம் தான் என்ன பண்ணு? சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு உனக்கும் செவி கொடாது இருந்தா அவன் யாரும் நீ யாரா போடா. இப்படிதான் இயேசு சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாது இருப்பானால், நீ தனியா போய் சொன்னது கேட்கல, 2-3 பேர் சாட்சியோடு போய் சொன்னது கேட்கல, 3வது சபைக்கு சொன்னதும் கேட்கல, அவன் உனக்கு அஞ்ஞானி ரட்சிக்கப்படாதவன், அவனுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை.